வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்டாக பார்க்குறோம். ஸோ வியூவர்ஸ் கேட்குறாங்க, அதாவது வியூவர்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ ஸோ அதைத்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு புது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங்குரிய ப்ராடக்ட். ஸோ சோலார் ஃபென்சிங் நமக்கு நிறைய இருக்கு. அதில் வந்து புதுசாக வந்த ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே எல்சிடி டிஸ்பிளேல காட்டும். எல்சிடி டிஸ்பிளே மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13,000 வோல்ட் வரைக்கும் இதை ரைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கம்மியான வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 வோல்ட் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உங்களுக்கு சைரன் சிஸ்டம் இருக்கு. பகல் அண்ட் நைட் ரெண்டு நேரத்துலையுமே வந்து இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பகல் டயத்தில் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் நைட் நேரத்தில் அதிகமாகவும் பண்ணுற மாதிரியும் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா இல்லை வந்து எங்கே வயர் கட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை டைரக்டாகவே கொண்டு போய் வெளியிலேயே நீங்கள் மாட்டிடலாம். சிலதெல்லாம் பாக்ஸ் வச்சு மாட்டணும் இல்லையா? இது அப்படி கிடையாது. இது IP65 அப்படின்ற ரேஞ்சிங்கில் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வித் எல்சிடி டிஸ்பிளேயோட வந்திருக்கு. ஓகேவா? அது ரெண்டாவது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடி டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு IP600 இருக்கிறதுனால செகண்ட் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கரண்ட் மூலியமாக பண்ணிக்கலாம். ஏன்னா சில இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சு சோலார் பேனல்லேருந்து பேட்டரி வச்சு பேட்டரியிலேருந்து நம்ம இது கொடுப்போம் இல்லையா? இது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் டைரெக்டாக சம்டைம் கரண்ட் இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் சோலார் இல்லை எனக்கு வித்தவுட் பேட்டரியோட வேணும் அப்படின்னு சொன்னமாக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை பேட்டரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லித்தியம் பேட்டரியும் போட்டுக்கலாம் அல்லது லெட் ஆசிட் பேட்டரியும் போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் உள்ளது தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ சோலார் கம்பெனின்னு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க அந்த மிஷின் பார்த்தீங்க இல்லையா? இந்த மிஷின் சோலார் ஃபென்சிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்றது வந்து குறைஞ்சபட்சம் 50 ஏக்கர்லேருந்து 100-120 ஏக்கர் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நாப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பிளாக் வந்து எர்த்து எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் போகிறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க எப்போவுமே வந்து எர்த்தை கொண்டு போய் எப்போவுமே எர்த்து லைன் போகும் இல்லையா? அதில் ஒரு லைன் 2 லைன் அதை கொடுத்துடணும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை எப்போவுமே சர்க்யூட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்து மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க. ஸோ இதுதான் இப்போ மொத்தம் 5 லைன் போட்டுருக்காங்க. சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். 5 லைன் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு, ஃபோர்த் லைனு, இது 5வது லைனு. 5வது லைனை எப்போவுமே வந்து இந்த கடைசியாக இந்த பிளாக் இருக்கு இல்லையா? இந்த இதை கொண்டு வந்து கொடுத்துடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு இருக்கு இல்லையா? இந்த சிகப்பை கொண்டு வந்து டாப்பில் கொடுத்துடணும். இந்த டாப்பில் கொடுத்துட்டோமாக்கும் அந்த எட்ஜில் கொண்டு வந்து இப்படி லூப் பண்ணணும். அப்புறம் இந்த எட்ஜில் வந்து இப்படி லூப் பண்ணணும். அப்புறம் அந்த எட்ஜில் போய் இப்படி லூப் பண்ணணும். இப்படி மாறி மாறி லூப் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்ல கொண்டு போய் இந்த இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அப்படி க்ளோஸ் ஆகும்போது இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சைரன் சிஸ்டம் கொடுத்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் இல்லை கட் பண்ணியிருக்காங்க எங்கேயோ கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இண்டிமேஷன் கொடுத்துரும். இல்லை இது மொத்தமாக எங்கேயா ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் சைரன் சிஸ்டம் கொடுத்து உங்களுக்கு உடனே ஷார்ட்னு சொல்லி காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நீங்கள் பேட்டரி நீங்கள் சோலார் மூலியமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க சோலார் பேனல் வச்சுட்டு சோலார் பேனல்லேருந்து பேட்டரி வச்சுட்டு பேட்டரியிலேருந்து இந்த எனர்ஜிஸு கொடுத்துடணும். ஓகேவா? இதே நேரத்தில் இது நீங்கள் வந்து லித்தியம் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் போட்டுக்கோங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் போட்டுக்கோங்க. இல்லை நான் புதுசாக இப்போ லித்தியம் பேட்டரிக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பேட்டரி வந்து நீங்கள் வந்து 40 ஏஹெச் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100-150 ஏஹெச் பேட்டரி போட வேண்டி வரும். இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ வந்து 150 ஏஹெச்க்கு பதிலாக நீங்கள் வெறும் 40 ஏஹெச் போட்டாலே போதும். 100 வாட்ஸ் பேனல் போட்டாலே போதும். அல்லது 150 வாட்ஸ் பேனல் போட்டீங்க அப்படின்னு சொன்னமாக்க அதுவே போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 150 ஏஹெச் பேட்டரியோ அதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக
ஒரு 40Ah லித்தியம் பேட்டரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 100 வாட்ஸ் பேனல் போட்டாலே இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நைட் அண்ட் டே 2 நேரமும் ஓட்டுற மாதிரி இருந்தால் 150 போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோல் போட தேவையில்லை. ஏன்னா இந்த லித்தியம் பேட்டரியிலே வந்து பார்த்தீங்கன்னா BMS அப்படிங்கிற வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற ஒரு பேட்டரி போர்டு இருக்குது. அது உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம். இதே ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோல் போட வேண்டி வரும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் பகல் நேரத்தில் ஆஃப் ஆகியும் நைட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோல் போடணும். அதில் போட்டு தான் இதில் சர்க்கியூட் பண்ண முடியும். அது எப்படின்றது உங்களுக்கு அந்த சார்ஜ் கண்ட்ரோல் போடுறப்ப நான் சொல்லியிருக்கேன். அதில் கேட்டாலே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி புது வீடியோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் அப் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. இது எப்படி இது பண்ண இதாங்க பேட்டரியோட சைலன்ட் சிஸ்டத்தோட நாப்புங்க. இது இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இந்த பேட்டரியில இப்ப கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்க இல்லையா, இந்த பிளஸ் மைனஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிளக்கை வந்து இதுல கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ண உடனே லைட் எந்திரிச்சா, இப்ப பாருங்க கனெக்ட் பண்ணாதனால சைலன்ட் சிஸ்டம் வந்துரும் பாருங்க. பாத்தீங்களா? ஆனா லைட் எரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணலையோ அல்லது ஷார்ட் சர்க்கியூட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைலன்ட் சிஸ்டம் பக்காவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எதை பற்றியும் கவலையே படுறதில்ல. பெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிலையும் கொடுத்துக்கலாம், பேட்டரி வித்தவுட் பேனலோட நீங்கள் இபிலையும் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இபி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா சோலாரில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றிய முழு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோமா, இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615 ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் பண்ணுங்க. உங்களுக்கு சம்டைம் எதுவும் ஆஃபர் போயிருந்தாலும் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா புது ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ அதனால் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் நிறைய மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா ஆஃபரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் லித்தியம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. அது இல்லை எனக்கு லித்தியம் பேட்டரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம லித்தியம் பேட்டரிக்கு பதிலாக லெட் ஆசிட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் பேனலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரியே உங்களுக்கு புது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் நாளை புது வீடியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.